நம்ம எல்லாரும் ஜென்ரல் நாலேஜோடு இருக்குமா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தான் அந்த டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. அங்கிள் ஆண்டி நீங்களும் தான் ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரி யாராவது ஒருத்தரோட பேர் சொல்லுங்களேன். யாரோ ஒருத்தர் ஒரு இது எனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ ஜென்ரல் நாலேஜ் கை தரமா? சகாயம் அப்படின்றீங்களா? ஓகே அங்கிள், சகாயம் ஐஏஎஸ். ஓகே சூப்பர். ரெண்டாவது ஆஃபீஸர் யாராவது ஒருத்தர் பேர். கமா டெல் மீ. 5 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது, 3 செகண்ட் தான் இருக்குது. நான் ஒரு மணிக்கு வெடி கொண்டு முடிஞ்சு போச்சு. 92.7 மிக ஃபுல்லாக சட்டசாய காலத்தில் பாலாஜியோட டேக்டிசி உள்ளே என்ட்ரா இருக்கும்போது எதுக்காக இந்த குஸ்கோட்டஸ் நடத்தணும் அப்படின்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு ப்ரைஸும் கிடையாது, வின்னரும் கிடையாது. வாயில் வந்தது கேட்கணும் அப்படின்றதுனால கேட்கல. என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே மொத்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பேராக இப்போ 7 ஆயிருக்கும்ல நேற்று நைட்டோட சேர்த்து. அதுதான் 7 கோடி பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இண்டு பேப்பர் 20 வருஷமாக படிக்கிற அங்களுக்கு 5 பேர் தெரியும். அதில் ஒரு 3 பேரை பர்சனலாகவே தெரியும். ஆனால் சாதாரணமாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே சகாயம் ஐஏஎஸ் தவிர வேறு எந்த ஆஃபீஸருமே தெரியவே இல்லைல்ல. ஒரு ஆஃபீஸராக அவரோட கடமையை அவர் கரெக்டாக பண்ணுறார். பயங்கரமான கேஸ் எல்லாம் தோண்டி துருவி கண்டுபிடிக்கிறார். கலெக்டராக அதுக்கப்புறம் அவர் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அவர் என்னெல்லாம் ஊழல் லஞ்ச லாவணிகள் இருக்கோ எல்லாத்தையும் தேடி போய் விசாரிக்கிறார். நேர்மையாக இருக்கார். எல்லா விஷயத்தையும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறார். அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ஒரே ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி இருக்காரு. வேறு யாருமே அப்படி கிடையவே கிடையாதா? எங்கடா இந்த பட்டன்? திடீர்னு ஒரு ஆஃபீஸர் இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு பேர் கூட தெரியல, ஆனால் அவர் சொல்லிருக்காரு சகாயம் ஐஏஎஸ் எல்லாத்தையும் விளம்பரத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னு. விளம்பரத்துக்காக பண்ணாலும் அவர் பண்ணுறது நல்லது தானே. ஏதோ ஒரு 3 கொலை பண்ணிட்டு எனக்கு விளம்பரம் கொடுங்க நான் கேட்குறாரு இல்லையா? அவர் வேலையை கரெக்டாக பண்ணிட்டு விளம்பரம் கேட்குறாரு. அப்படின்னும் போது ஒரே ஒரு ஆஃபீஸர் ஒழுங்காக வேலை செய்யும் போதே நம்மளுக்குலாம் அவர் இவ்வளோ பிடிக்குது. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் எல்லாரும் இப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பாரு நான் இவ்வளோ நல்ல வேலை பண்ணுறேன், எனக்கு விளம்பரம் கொடுங்க அப்படின்னு நம்ம கொடுக்காம போயிட்டு போகிறோம். திடீர்னு ஏன்டா சாயங்காலத்தில் இப்படி பொங்குறேன்றீங்களா? இல்லை ஏக்கம் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தாங்க. இதே மாதிரி சின்ன வயசில் எங்கள் அம்மா கையை பிடிச்சி டிபிஐக்கு 10வது மார்க் ஷீட்டுக்கு அலைஞ்சதில் ஆரம்பிச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு இன்றைக்கி பெரிய பையனாக ஆனதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டு அட போடா அப்படின்றீங்களா? ஆமாம், இத்தனை வருஷத்து புலம்பலும் இன்னைக்கு லோ ஸ்டாக்ல ஃபார் ஆல் தட் மோர். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போனா சுச்சு பிஜி அப்படின்ற மாதிரி சமஜாலே கேளுங்க. இது டேக்டிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். ஒரு 10வது படிக்கிற பையன் மார்க் அந்த மார்க் எதிர்பார்த்ததோட ஒரு 150 200 கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னது ஒரு 10 கம்மியான பரவாயில்லன்றீங்களா? ஆமாம், ஒரு 150 மார்க் கம்மியாகி இல்லைம்மா நான் நல்லா தான் எழுதின ரீவால்யூஷன் போட்டால் எல்லாம் செம்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னே தெரியாது. எப்படி எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு குரூப்பே கொடுத்து ஸ்கூலே ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரி குரூப்பே கிடைச்சாலும் மார்க் கம்மியாயிடுச்சுங்கிற மன வருத்தத்தில் அம்மாவோட கையை பூச்சி வீட்டிலேருந்து ஒரு ஆட்டோ வச்சு டிபிஐ ஆஃபீஸுக்கு வேகாத வெயிலில் போய் இறங்கி அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி ரீவால்யூஷனுக்கு ஒரு 3 பேப்பரை கொடுக்கறதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் பட்ட பாடு இருக்கே. 92.7 பிக ஃபுல் பாலாஜியோட டேக்டிசி கேட்டுன்னு இருக்கும்போது எதனால இந்த ஃப்ளாஷ்பேக் 10th ரிசல்ட் வரவே இல்லையே, 12th ரிசல்ட் வரலையே, நாட்டுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கான டைமும் இல்லையே அப்படின்றீங்களா? அதெல்லாம் இல்லை. என்ன திரும்ப அங்கிளாச்சு, சகாயம் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான். இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் யாராவது பேர் சொல்லுங்க அப்படின்னா விஜயசாந்தி ஐஏஎஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு சகாயம் ஐஏஎஸ் வேண்டி தான் தெரியும். வேறு யாருமே தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருமே இந்த ஆஃபீஸரும் பயங்கரமாக வேலை செஞ்சு சட்டத்தை காப்பாற்றினார், நாட்டை முன்னேற்ற பார்த்தார், இப்போ பயங்கர நேர்மை தவறாது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் பார்த்துருப்போம். நேரில் பார்க்குற ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேள்விப்படுற ஒரு பேராக ஒரு பேர் இருக்குல்ல. ஒரே ஒரு ஆஃபீஸர் கரெக்டாக லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக வேலை செய்யும் போதே நம்ம அவரை தூக்கி போட்டு பாராட்டி கொண்டாடுறோமே. மற்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இதனால் நம்மளுக்கு எந்த ஆஃபீஸர் பேரும் தெரியல. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு இந்த அரசு அலுவலகங்கள் அப்படின்னாலே ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பாயிடுச்சு? கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னாலே ஐயோ விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்கறது தவிர மீதி எந்த இடத்துலையும் நம்ம அவங்களை ப்ரிஃபரே பண்ண மாட்டோம். அதுவும் இப்போ கிடையாது. அந்த காலத்தில் காசானாலும் கவர்மெண்ட் காசு, காசானாலும் அரசாங்கத்து காசுன்னு சொல்லி 2-3 தமிழ் படம்லாம் மென்டாலிட்டி அப்படி இருந்ததுனால கவர்மெண்ட் வேலைக்கு பயங்கர மதிப்பு இருந்தது. கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்குலாம் மாப்பிள்ளை ஈஸியாக பொண்ணு ஈஸியாக கச்சுது. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா எந்த வேலை நல்ல வேலை செஞ்சாலும் கிடைக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸர்னாலே நம்மளுக்கு ஒரு கோவம் வரல. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன காரணம். அன்னி தான் அங்கிள் எனக்கு நிஜமாலே தெரியும் ஐயோ கவர்மெண்ட் ஆஃபீஸா அப்படின்றவன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அத்தனை வாட்டி அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சு அந்த ஆஃபீஸ் எந்த தாலுக்கா எந்த ஹாஸ்பிட்டல் வந்தது இத்தனை கேள்வி நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன தாலுக்கா டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டா போயிருக்கோம், அவங்களுக்கு தான் தெரியும். அதை எவ்வளோ கேள்வி கேட்கறது, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கேட்கறது, ப்ரொசீஜர் ரூல்ஸ் எங்கள்கிட்டயே பேசுறீங்களான்னு வாங்க. நம்ம ரூல்ஸ் பேசணும்னா எதுவுமே தெரியல, ஒன்றுமே தெரியாமல் வந்துருங்க அப்படின்வாங்க. என்னதான் நம்ம பேசுறது? இந்த மாதிரி கோவத்தெல்லாம் தான் இன்னைக்கு தொகுத்து வழங்கி என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் கோவம் வந்து எதனால நம்மளுக்கு முக்கால்வாசி கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகவே பிடிக்கல, அங்கே இருக்கிறவங்களையும் பிடிக்கல அப்படின்றது தான். இன்னும் கொஞ்சம் நிறைய புலம்புறதுக்கு இருக்குது, புலம்பலாம். நீங்கள் கேட்டுக்கிறது புலமைங்கிற பாலாஜியோட டேக்டிசி ப்ராபர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு அங்கிள் உங்களுக்கு ஆஃபீஸ் வரணும்? ஒரு 10 மணிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்டா. அப்படின்னா 10 மணிலாம் எங்கே முன்னெல்லாம் 10 மணி இருந்தது, இப்போலாம் 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக இருக்கணும். இல்லை சரி ஒரு 9:45 டெய்லி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் போகிறீங்க. 4வது நாள் என்ன ஆகும்? கூப்பிட்டு உங்களை அசிங்கமாக திட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் டே சேலரி பிடிச்சிட்டு அவள் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் லேட்டாக போகணுன்ற மனநிலையே வராத அளவுக்கு மாற்றிடுவாங்கல்ல. இதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு தாலுக்கா ஆஃபீஸு இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அங்கே நீங்கள் லாஸ்ட் 25 இயர்ஸாக ஏதோ ஒரு வேலைக்கு போனாலும் 9 மணிக்கு டேபிளில் உட்காரணும் அப்படின்ற ஆஃபீஸர் 9 மணிக்கு வந்திருந்தார் அப்படின்னா இந்த பட்டனை வச்சு என்ன ஒரு 55 வாட்டி அடிங்க. என்னைக்காவது நடந்திருக்குதா அங்கிள்?
யாரா நீன்றீங்களா? நான் தான் பாலாஜி. இது பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி என்ற நம்பர் 76 நிகழ்ச்சி. ஓகேவா? என்ன தெரியுமா நடந்தது சாயங்காலத்துலேருந்து? கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னாலே ஏன் நம்மளுக்குலாம் இவ்வளோ வெறுப்பு? கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அப்படின்னாலே பார்த்தாலே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க போராட்டம் பண்ணும்போது என்னதான் நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் ஐயோ கொடுக்காதீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம உள் மனசு தானா நம்மளை மீறி சொல்லுது அப்படின்றத லூஸ் டாக்கில் பேசினுக்கிறோம். திடீர்னு பேசுறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்க ஒரே ஒரு ஆஃபீஸர் ஒழுங்காக வேலை செய்கிறார், லஞ்சம் வாங்காமல் வேலை செய்கிறார், நேர்மையாக வேலை செய்கிறார் அப்படின்றனாலே நம்ம எப்படி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறோம். எல்லாரும் இப்படி வேலை செஞ்சா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். சகாயம் ஐஏஎஸ் பற்றி நம்ம அடிக்கடி பச்சுன்னு வரோம்ல, அதனால தான் இதெல்லாம் தோணி ஆரம்பிச்சிருச்சு. அதில் முக்கியமான இந்த விஷயம் தான் லேட்டாக வருது, சீக்கிரமாக போகிறது. லேட்டாக வருது அப்படின்னா 9 மணி ஆஃபீஸ்க்குலாம் நம்ம காலங்காலத்தால் ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு தான் அங்கே அந்த ஆஃபீஸரை ஃபஸ்ட்டு பார்க்க முடியும்? நம்ம எத்தனை மணிக்கு பார்ப்போம்? ஒரு 10:11 மணிக்கு தான் நம்ம பார்ப்போம். அவரும் பார்க்கும்போது என்ன இந்த டாக்குமெண்ட்டே இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சு 2 மணி நேரம் வெயிட் பண்ணது வேஸ்ட்டு. ஒரு 4 மணிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் 5 மணிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு என்ன இப்போ வந்துட்டீங்க, ஆஃபீஸர்லாம் கிளம்பிட்டாங்க, நாளைக்கு காலைல வாங்க அப்படின்றவாங்க. திருப்பி ஒரு வாட்டி அமைக்கணும்னா உங்களுக்கே கடுப்பாகுன்றதுனால இன்னொரு வாட்டி அமுக்கல. எவ்வளோ வாட்டி இது நம்மளுக்கு நடந்திருக்கு. அவங்களுக்குலாம் டைமிங்கே கிடையாதுல்ல, செம்ம ஜாலி. இனி கூட நீங்கள் HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் எல்லா பிரைவேட் பேங்க்கும் போனால் நம்மளை உட்கார எஸ் சார் யூ ப்ளீஸ் உட்காந்து ஏசி எந்த வாட் யூ வாண்ட் லுப்ஸ்கஸ்டி அப்படிலாம் பேசி செம்ம மரியாதை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு குவாரின்ட்ட பாருங்க, கரெக்ட் அது குவாரி கல் மாதிரி ஆயிடுச்சுல, அதான் ஏதோ ஒரு டவுட்டு அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேட்டால் மரியாதையோட பேசுவாங்கல்ல. இதே ஒரு இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஏதாவது ஒரு நாடு இல்லை ஒரு ஸ்டேட்டு, அதுக்கெல்லாம் போனோம்னா என்ன ஏடிஎம்ல மாட்டிக்கிச்சுன்னா மாட்டிக்காது என்ன எங்களை கேட்க அப்படின்னும் போது அப்படியே வாயில போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. சார் ப்ளீஸ் சார் ஒரு வாட்டி இந்தியன் பேங்க் ஏடிஎம்ல டெபிட் கார்டு மாட்டிக்கிச்சு. உள்ள போயிட்டு பேங்க்ல சொல்ல பேங்க் அண்ட் ஏடிஎம் இஸ் டிஃபரண்ட் ஹூ ஆர் ஆஸ்கிங் ஒரு அங்கிள் வந்து கத்துறாரு. அவர் தான் கிட்டத்தட்ட 800 வருஷமா அதே சேர்ல அதே கிளர்க் இதில் வேலை செய்கிறவர். திட்டிட்டு போயிட்டார் ஒரு பாட்டுக்கு. ஏன்னா யாருமே கார்டு எடுத்து கொடுக்கல. வெளில இருக்கிற செக்யூரிட்டி சொன்னார், அவள் தான் சார் புது கார்டு அப்ளை பண்ணிக்காங்க. எது இந்த ஏடிஎம்ல வந்து போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி நம்ம எவ்வளோ வாட்டி அவமானப்பட்டிருக்கோம்ல, மரியாதை கிடையாது, டைமுக்கு வர மாட்டாங்க. இதே மாதிரி இப்போயே புலம்பிட்டேன் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. அதனால் அப்போ வந்து புலம்புறேன். கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏன் கடுப்பாகுது அப்படின்னு பேசுகிற பாலாஜியோட நீங்கள் கேட்டு நிற்கிறது டேக் டிசி எல்லாத்தையும் அப்படி எடுக்க முடியாதுல்ல. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். முன்னாடிலாம் ஏதாவது நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயத்துக்காக யாராவது போராடினாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் ஆதரவுலாம் கொடுப்போம். ஆமாம் கரெக்ட், போராட வேண்டியதான். இந்த மாதிரி விஷயத்தில் வேறு யார் கேட்பா அப்படின்னுவோம். கொஞ்சம் நாளாக இந்த மாதிரி ஏதாவது பந்து நாடு தழுவி அளவில் போராட்டம் அப்படின்னா அப்பா நாளைக்கு லீவா அப்படின்ற ஒரு அளவுக்கு சுயநல நப்பாசை வர ஆரம்பிச்சிது. இப்போலாம் யாராவது போராட்டம் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஏன் வேலையை எதுக்கு எப்போ பாரு போராட்டம்ன்ற மாதிரி நம்மளுக்கு கோவம் வந்துருச்சுல. ஏன் நம்ம இப்படி மாறிட்டோம்? ஒன்று நம்ம ரொம்ப சுயநலமாக மாறி இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த போராட்டத்துக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு அண்ணன் யாரோ ஒரு தங்கச்சியை கூப்பிட்றான்ற மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் போராட்டம் பண்ணி போராட்டத்து மேலே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வர மாதிரி ஆகிட்டாங்கனால இதுக்கு திடீர்னு இதெல்லாம் பேசுகிறேன்றீங்களா? சாயங்காலத்தில் இப்படி தான் பேசணும். 92.7 BFL பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இந்த போராட்டம் எதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம்? கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு வேலையை நடத்திக்கணும், நம்ம வந்து அதை முடிக்கணும் அப்படின்னா அது மேலே நம்மளுக்கு எவ்வளோ வெறுப்பு வரும். எதனால இந்த வெறுப்பு சின்ன வயசுலேருந்து ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றத பேசினுக்கிறோம். அதில் மெயின் விஷயம் என்னென்னா, எந்த வாட்டி பேப்பரில் வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் அப்படின்னு நம்ம படித்தாலும் ஃபஸ்ட்டு விஷயமா இதை நம்மளுக்கு தோணும். எதுக்கு அவங்க போராடுறது நல்லதா கெட்டதா இல்லைனா வந்து அதில் நியாயம் இருக்கா இல்லையா எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். டாப் ஆஃப் த மைண்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஐயோ எதுக்கு தாலி உங்க போராடுவாங்கடா, இன்னும் இப்போ அகவிலைப்படி அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்களா அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுல இருக்கிற நியாயம் கூட நம்ம கண்ணை மறைச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ். இவங்க வேலை செஞ்சு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஏன்னா வேலை கரெக்டாக 2 நாளில் முடிகிற வேலை கூட 2 வருஷம் இழுத்து அடித்தாலும் அந்த வெறுப்பெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். அண்ட் நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு எதுக்குமே போனஸ் கொடுக்க மாட்டானுங்க. அது தீபாவளி கார்பரேட் அவர் கம்பெனி இஸ் க்ரோயிங், இட்ஸ் வேர்ல்டு டாமினேட்டிங்னு வானுங்க. தீபாவளிக்கு ஒரு 2000 ரூபாய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு போனஸ் கிடைக்காது, இந்த இன்சென்டிவ் கிடைக்காது, லீவுக்கு இந்த மெட்டர்னிட்டி லீவ்லாம் வந்து அப்பா என்ன 3 மாதம் கொடுத்துட்டு அவங்க தெய்வம் மாதிரி பேசுவாங்க. பார்த்தீங்களா, மகாவிஷ்ணுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு எப்படி கொடுத்தேன் பாருன்ற 3 மாதம் என்னத்த லீவு அது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி வந்து வேலையை விட்டு அமைச்சிருவாங்க. எப்படி ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். ஏன் வீட்டில் குழந்தை அழும்போது இவங்களுக்கு எப்படி கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு ஏதோ பிளான் பண்ணி யோர் பர்ஃபார்மன்ஸ் லைக் லாஸ்ட் இயர்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி குத்தி விட்ருவானுங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இல்லை. செம்ம சர்வீஸு, அகவிலைப்படி வருஷம் பொங்கலுக்கு அகவிலைப்படி, அதுக்கு இந்தப்படி அது வேலைக்கு அப்புறம் நிறைய கீழே கமிஷன் வர வரும், இதெல்லாம் இருக்குங்கிறதுனாலே அவங்க போராட்டத்தில் இருக்கிற நியாயமே நம்மளுக்கு தெரியாது. அதனாலேயே என்னன்னா ஒவ்வொரு வாட்டி இவங்க போராடும் போது கரெக்டாக இவங்களுக்கு கேட்டலாம் கொடுக்கூடாது அப்படின்னு நம்மளே தோணும்ல. இதனால திடீர்னு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற யாராவது கேட்டு என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்ம கோவம் வந்து பஞ்சுமிட்டாய் அம்மா கூட கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தார்மீக அடிப்படையில் ஒரு நியாயம் முடியும். ஆமாம் நாங்கள் வந்து நீங்கள் சார் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்றீங்கன்னா குட் மார்னிங் வணக்கம் எல்லா மரியாதையும் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் 2 நாளில் முடியும், 3 டேபிளில் தாண்டிச்சுன்னா எனக்கு அந்த விஷயம் நடக்கும், அதுவும் நேர்மையாகவே நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்கேன்னா அதை முடிச்சு கொடுத்துடலாம்ல. எவ்வளோ வாட்டி எங்களை அலைய விட்டீங்க, மரியாதையெல்லாம் நடத்தினீங்க, திட்டினீங்கன்னா எப்படி உங்களுக்கு உங்கள் மேலே பட்டுதெல்லாம் வரும். நீங்கள் நியாயமாக அதை கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் வந்து உள்ளே இருக்கிற சுயநலவாதி சொல்லுவான். அவன் தான் நம்ம எல்லாருமே ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வேறு என்னெல்லாம் இந்த சின்ன வயசு ஞாபகங்கள் பசுமரத்தாணி மாதிரி நெஞ்சில் பாஞ்சிருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படின்றதா வெயிட்டிங். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். ஒரு இளம் பாலகனா
கல்லூரி நாட்களில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தாக்கா எப்போ பாரு நான் ஸ்கூட்டி வண்டி எடுத்துன்னு ஓட்டுவேன். யாராவது தெரிஞ்சாக்கா இருந்தால் வாங்கினாங்க ப்ளீஸ் கார்டு. என்ன பைக் ஓட்ட அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கினேன். ஐயா அப்படிங்களா ஆமாங்க லேட்டாக கற்றுக்கினேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பைக்கில் போகும்போது ஒவ்வொரு சிக்னலுக்கும் 12 ரூபா 15 ரூபா 25 ரூபாலாம் கொடுத்து எப்படியாவது வந்து லைசன்ஸ் இல்லாமல் கொஞ்ச நாள் ஓட்டி தப்பிச்சிட்டேன். சமுதாய விஷ கிருமியே அப்படின்றீங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க ஐயா அப்படின்றீங்களா? ஆமாம் கரெக்டாக இருக்குது. நம்மளாம் அதான் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி பண்ணி மாட்டுவோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐயோ இதுக்கப்புறம் என்கிட்ட கொடுக்க காசே இல்லடான்ற மாதிரி ஆகி லைசன்ஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காரும் ஓட்ட கற்றுக்கினேன். கார் ஓட்ட எப்படி கற்றுக்கினா இப்போ வரைக்கும் எனக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியாது. ஆனால் வந்து டிரைவிங் ஸ்கூல்லாம் போயிட்டு கார் ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸில் வந்து எங்கள் ஏரியா ஐநா வரும். அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நின்றுறேன். அப்படியே க்யூவில் நின்றுருக்கும்போது கார் எங்கப்பா அப்படின்னாங்க. காருக்கும் பைக்கும் சேர்த்து தானே? ஆமாம் கார் எங்க அப்படின்னாங்க. உடனே கார் வந்து வீட்டில் எங்கள் அப்பா வந்து கார் வந்து அப்படின்னா என்ன கார் எத்தனை இல்லையா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்சு போயிட்டாங்க. அங்கிள் ப்ளீஸ் லைசன்ஸ் அப்படிலாம் சொல்லி தான் எதுவுமே நடக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒருத்தர் அந்த செக்யூரிட்டி மாதிரி இருந்தார். அவர் வந்துட்டு என்னப்பா அப்படின்னாரு. சார் கார் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாது சார், அதனால் லைசன்ஸ் ரிஜெக்ட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போனேன். ஒரு டிரைவிங் ஸ்கூலில் உட்கார வச்சு என்கிட்ட ஒரு 30 சைன் வாங்கினாங்க. சச்சக்கு ஒரு 30 சைன் போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ போய் கியூவில் நில்லு அப்படின்னாங்க. கியூவில் நின்று இங்கே யார்ப்பா பாலாஜி அப்படின்னா ஆமாம் நான் தான் அப்படின்னா டிரைவிங் ஸ்கூலில் 30 சைன் நான் தான் அப்படின்னு உள்ளே போனேன். ஒரு ரவுண்ட் அடிச்சேன். சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தா 20 நிமிஷத்தில் சாயங்காலம் உனக்கு லைசன்ஸ் வந்துருப்போம் வாங்கிக்க வேண்டாங்க. இன் 20 minutes I got license means how it possible அப்படின்றீங்களா? how possible your license same license my license அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே எப்படி வாங்குவோம். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் ஐநாவரன் இல்லை அம்ஜிகரை அதுக்கப்புறம் அங்கே கிடையவே கிடையாதுன்றீங்களா? கரெக்ட். கேட்க நகர் இல்லை மந்தவெளி இல்லை திருவாரூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாலும் இவ்வளோ புரோக்கர் இவ்வளோ ஓப்பனாக இப்படி செயல்படுறாங்களே இவங்களை யாருமே கேட்க மாட்டாங்களான்ற சந்தேகம் ஒட்டி நம்மளுக்கு வந்துனே இருக்கும். ஏதோ நம்ம நல்லவன்னு நினச்சிப்போம். ஏன்னா நம்ம லஞ்சம் கொடுத்தா நம்மளே லைசன்ஸ் வாங்குவோம். இல்லை எல்லாம் ரினியூ பண்ணுவோம். இல்லைனா அதாவது 10 வருஷம் கழிச்சு மாறிட்டு புதுசாக பார்த்திங்கனால ஏதோ 20 வருஷம் கழிச்சோம். அது மாதிரி பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம ஏதாவது காசு கொடுத்துருப்போம். ஆனால் வாங்குறவங்க வண்டி கேட்டவங்க கொடுக்குற நம்ம நல்ல பண்ணுவோம். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் சின்ன வயசுலேருந்தே நம்ம எதனால கடுப்பாகிறோம் எதனால அவங்க போகிறதுக்கே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் வந்து இவங்க ஏதாவது நியாயமாக போராடினா கூட நம்மளுக்கு அது வந்து வெறுப்பாகுது அப்படின்றத சாயங்காலத்துலேயும் பேசினோம். ரீசன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆஃபீஸர் சகாயம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கரெக்டாக வேலை செய்கிறதுனால நம்மளுக்கெல்லாம் பிடிச்சிருது. அவர் தான் ஒன்றே தெரியுது. வேறு யாருமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே அப்படி இருந்தா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் இந்த பேச்சே ஆரம்பிச்சுது. பாருங்க அங்கிள் எனக்கு இப்போ வரைக்கும் அதான் டவுட்டு. ஆர்டிஓ ஆஃபீஸில் இவ்வளோ லஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு ஒரு துறையே இருக்குல்ல. அங்கேருந்து 2 பேர் பர்மனெண்ட்டாக போஸ்டிங் போடுற அளவுக்கு லஞ்சம் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அது அப்படி தானே இருக்குது. ஆனால் இதில் அவங்கள ஒண்டி குறை சொல்லி எதுவும் கிடையாது. நம்மளும் அப்படி தான் இருக்கோம். அந்த டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு இதை கொடுத்தா அது நடக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கே. அதையும் கொடுக்குறோமே கூச்சமே இல்லாமல். ஏன்னா நம்மளுக்கு பாக்கெட்டில் லைசன்ஸ் வேணும். அப்படி இல்லைனா இதே ஒரு லஞ்சத்தை ரோட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் கேட்டுனுக்கிறது எதுவும் பண்ண முடியாது. வெறும் பழம ஒண்டி முடியும்னு பேசினுக்கிற பாலாஜியோட டிகிடிசி எல்லாத்தையும் அப்படி ஏற்ற முடியாது. அதனால பேசினுக்கிறோம். உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிஜன் சோப்ஸ் அண்ட் பவுடர் தான் இதை பவர் பண்ணுறாங்க இந்த ஷோவே. என்ன இருக்குது அப்படின்னு பவர் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஹாலிவுட் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி நடித்து வெளியே இருக்கும் யக்ஷன். அப்போ ஆரியா அப்படிங்களா? ஆமாம் கரெக்டாக அவர் நடிச்சு தான் வெளியே இருந்திருக்கு. பக்கத்தில் ஓட்டின்னு இருக்கும் பாலாஜியோட அப்படி சொல்ல கரெக்டாக இருக்கலாம். அந்த படத்தில் தான் அந்த பாட்டு. இது வரைக்கும் நீங்கள் அந்த படம் பார்க்கல அப்படின்னா தயவு செய்து 2 நாளில் போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வெளியே வந்துடும். ஒரு 75 படம்லாம் வரும். நீங்கள் கேட்டுக்கிறது சுயநலம் கருதி சொன்ன பாலாஜியோட டேக் இட் ஈஸி. சாயங்காலத்தில் என்ன பண்ணுறோன்னா ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் நம்மளுக்கு எந்த நாள சின்ன வயசுலேருந்து ஒரு கடுப்பு வெறுப்பு உருவாகி ஐயோ ஆனாம்பா எனக்கு ரேஷன் கார்டே தேவையில்லை அப்படிப்பட்ட கார்டு வாங்குறதுக்கு நான் அந்த ஆஃபீஸ் போய் அங்கே அவமானப்பட்டு மரியாதைப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பட்டு நம்மளுக்கு கோவம் வரா மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்குன்றதுனாலே நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுன்னு பயங்கரமாக பட்டு நம்மளுக்கு கோவம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறனாலே அங்கே போகிறது அவாய்ட் பண்ணிருப்போம்ல. எதனால நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பிடிக்க மாட்டேங்குது, ஆஃபீஸர்லாம் பிடிக்க மாட்டேங்குது, சகாயம் ஐஏஎஸ் தவிர வேறு யாருமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற பற்றி தான் ஒரு ஏக்கத்தில் பேச ஆரம்பிச்சோம். அந்த வகையில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்மல்ஸ் போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கிள். நீங்கள் நானும் ஃபார்மல்ஸ் போட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் என் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளை நல்லா பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு தெரியாமல் கேட்டுருவோம். சரி இப்போ இந்த ஃபைல் எடுத்து இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எத்தனை படிச்சவர் தான் நீங்கள் பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்குது இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சமத்து எடுத்துருவாங்க. என்னதான் நம்ம திட்டினாலும் நம்மளை படிச்சவனு ஒரு பெருமிதமாக பார்க்குறாங்கன்ற ஒரு நப்பாசை இருந்தாலும் நிஜமாலே படிக்காதவங்க கிராமத்துலேருந்து ஏதாவது பென்ஷன் திட்டம் இல்லை மறுவாழ்வு மைய திட்டம்ன்ற ஏதாவது திட்டத்துக்கு வாங்க வந்து டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களாம் நம்மளை நடத்துறதோடு ஒரு 100 வாட்டி மோசமாக நடத்துவாங்கல்ல. நம்மளுக்கு இன்னும் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி தமிழ் படத்தை ஹீரோ மாதிரி பேசினா நம்மளுக்கும் காரியம் நடக்காது. எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற கடைநிலை ஊழியரில் ஆரம்பிச்சு சீனியர் மோஸ்ட் அஃபிஷியலில் யாரோ ஒத்துறாது நீங்கள் கேட்டீங்களா சார்? இப்போலாம் நாங்களாம் கொஞ்சம் மாறிட்டோம். எல்லாருமே கொஞ்சம் மரியாதைலாம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் இந்தியன் பேங்க் வந்தீங்கன்னா நீங்கள் எங்களை திட்டலாம். ஆனால் எஸ்டிஎஃப்சி பேங்க் கூட பயங்கரமாக பாராட்டுறாங்க. அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு மரியாதை கிடைக்குது இல்லை? ஓலா கேபில் ஏன்னா கூட எஸ் சார் வெல்கம் சார் கேன் ஐ ஆன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கே பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது போராட்டம் கேட்டு பண்ணிங்கன்னா ஐயா தயவுசெய்து கொடுக்காதீங்கன்ற மாதிரி உள்ளேருந்து வயிறு எரிஞ்செல்லாம் வருது. நாங்களும் உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட்லாம் பண்ணுவோம். பாவம் அந்த ஆஃபீஸர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சகாயம் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு கரெக்டாக வேலை செய்கிறாரு. அவர் கொடுத்த வேலையை பக்காவாக செய்கிறாருப்பா அப்படின்றதுக்கே நம்மளுக்கு பெருமையெல்லாம் இருக்குது. ஏன்னா மற்றவங்க யாரும் செய்ய மாட்டேன்றாங்க, இவராக செய்கிறாருன்ற மாதிரி அவர் விளம்பரத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி குற்றச்சாட்டிருக்காரு. விளம்பரத்துக்காக பண்ணாலும் நல்ல
நல்லது தானே பண்ணுறாரு. அதே மாதிரி நீங்களும் விளம்பரத்துக்காகவே பண்ணுங்கள், வெளில ஃபேஸ்புக்கில் போடுங்க. டுடே ஐ கேவ் 3 ரேஷன் கார்டு டு 3 கப்புள் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் 5 பீப்புள் லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 பீப்புள் 20 கோர்ஸ் 100 கோர்ஸ் பீப்புள் லைக்லாம் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி தான் புலம்பிட்டு இருக்கோம் அங்கிள். இதெல்லாம் நடக்குமாலாம் தெரியல. இந்தியன் படம் பார்த்தே திருந்தலைன்றீங்களா? கரெக்ட் தான் அங்கிள். இது இந்தியன் படமா? இது நீங்கள் கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த புலம்பல், பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். அதுக்கப்புறம் பவன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் டுநைட் டின்னர் அட் தாஜ் கவர்மெண்டல். ஓகே, தொடர்ந்து பேக் இன் 90s when I was doing my schooling and all, எனக்கு எப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வரும்? எப்போ வரும்? பஞ்சம் டைம் உனக்கு எப்போ வரும்? அவனுக்குலாம் படித்ததே ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அவனுக்கு எப்போ திரும்ப வரும் அங்கிள்? இந்த பூஜா ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் போது கரெக்டாக விஜயதசமி அன்றைக்கி தான் ஸ்கூல் திறப்பாங்கல்ல. விஜயதசமி விட்டில் அடுத்த நாளைக்கு திறப்பாங்க. எனக்கு அப்போ தான் லீவ் விடும். ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்க எல்லாருக்கும் அப்போ தான் லீவ் விடும். ஃப்ளாட்டில் இருக்கிற நாங்களாம் வந்து ஐடன் சிக்ஸ்லாம் டெய்லி லைட்டு ஜாலியாக விளையாடுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு அப்போ தான் லீவ் விடும். குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் அப்படின்னாலே வந்து அந்த நவராத்திரியில் இருக்கிற எல்லா நாளும் ஆயுத பூஜை அன்றைக்கி புக்கெல்லாம் எடுத்து வச்சு அன்றைக்கி தான் வாழ்க்கையிலே சந்தோஷம். வீட்டில் படினே சொல்ல மாட்டாங்க. புக்கை பார்த்தா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்றதுனாலே அன்றைக்கி ஐயா ஜாலி. அப்போ தான் வேணுட்டே நம்ம போய் புக்கை பார்ப்போம். ஆனால் பார்க்கக்கூடாதுன்னு அடுத்த நாளைக்கு எடுத்து படினுவாங்க. அதுக்கு அடுத்த நாளைக்கு ஸ்கூல் திறக்கும். 10 நாளைக்கு மொத்த ஏரியாவில் இருக்கிற பசங்களும் ஒன்றா ரோட்டில் சைக்கிள் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா விளையாட்டு சேர்ந்து விளையாடுவோம். அப்போ ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே டைமில் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால தானே நான் நீங்கள் கூட விளையாண்டுருப்பேன் அங்கிள். ஞாபகம் இருக்கா? 7 ஸ்டோன்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு இப்போ என்னாச்சுன்னு தெரியல. லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமாக பல சிலபஸ்லாம் நம்ம ஊரை தாக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் செப்டம்பருக்கு முன்னாடியே ஜூலைலேயே குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டாங்க. எப்போ லீவ் விட்டுதுன்னா இப்போ தான் போன மாதமே முடிஞ்சிச்சு. இல்லையே நவராத்திரி வரலையா? நவராத்திரி லீவ்லாம் எப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க. நவராத்திரி லீவ்லாம் இப்போ கிடையவே கிடையாதா? ஸ்கூல் நினச்ச இஷ்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க லீவ் விட்டுக்கலாம். என் பக்கத்து வீட்டு பையன் ஆல்ரெடி லீவெல்லாம் முடிச்சு இப்போ ஸ்கூலுக்கு போயினுக்கிறான். இன்னொரு பையனுக்கு இப்போ தான் 18ஆம் தேதி ஏதோ எக்ஸாம் முடிய போது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு லீவ் ஆயிடுவான். ஸோ இந்த பையன் வீட்டில் இருக்கும்போது அவன் எக்ஸாம் படிக்கிறான். அவன் எக்ஸாம் முடிச்சு லீவில் இருக்கும்போது இவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒய் இட்ஸ் நாட் யூனிஃபார்ம் ஆஃப் த குவார்ட்டர்லி லீவ். எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது அங்கிள். அதனால தான் எங்கள் ஏரியாவில் நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போ கூட வந்து இந்த ஃப்ரெண்ட்லாம் முஸ்தபா நாங்களாம் பாட்டெலாம் பாடி மல்லிகைலாம் சொல்லிட்டு செம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்கூலில் ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதே ஆனால் ஆஃப்லி எக்ஸாம் லீவ் பார்த்தாக்க கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்கூலே திறக்குது. அந்த லீவ் ஒண்டி யூனிஃபார்மாக இருக்குது. நவராத்திரி டைமில் தானே ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்கு போய் சுண்டெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் கொலு வைக்கிறப்போ இல்லையோ அந்த கொலு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே வரும். டிவியில் 2 நாளைக்கு சிறப்பு திரைப்படம்லாம் போடுவாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த லீவ். எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க என்கிட்ட? என்னதான் நம்ம ஸ்கூல்லேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு வாட்டி இந்த மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விடுறாங்க அப்படின்னு நியூஸில் பார்க்கும்போதெல்லாம் இப்போ வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் லீவா காலேஜ் லீவா அப்படின்ற மாதிரிலாம். அது ஏனே தெரியல. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு யூனிஃபார்மாக எல்லாருக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம்னா இந்த டைமில் தான் லீவ் விடுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி குட். லாட் ஆஃப் பக்கத்து வீட்டு பசங்களாம் ஃப்ரெண்ட் ஆவாங்க. இல்லைனா கிளாஸில் இருக்கிற அதே மூஞ்சத்தை திருப்பி பார்த்துக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற பசங்களாம் கிளாஸ்லேயே ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க. கிளாஸில் நீ ஏன் கிளாஸ் தான் 3 வருஷமாக ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கு. அதுவே எனக்கு தெரியாதுன்றாங்க. நீங்கள் கேட்டுங்கிறது குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவா நவராத்திரி லீவா மாற்றணும் அப்படின்னு துடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிற பாலாஜி ஒரு டேக் டிசி பவர்ட் பை பொன்வன் டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் டிசி கேட்டுன்னு இருக்கீங்க. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வன் டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ். ஒரு ஆர்ஜே ரேடியோவில் பேசுகிறவன் திடீர்னு சம்மந்தமே இல்லாம உனக்கு வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்கள் வந்து எதுக்காக லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை திட்டக்கூடாது. எப்படி நேற்றுக்கு நம்ம சொன்னோம்ல, எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ஃபீனிக்ஸ் மாலில் பார்க்கிங்க்கு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த பார்க்கிங் கலெக்ட் பண்ணுற பையன் என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு அது வேலை. ஏன்னா 6000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு பார்க்கிங் காசு கலெக்ட் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காசுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வேலை சேரில் வீடு கட்ட போகிறதில்ல. எதுக்கு நீட்டி முழக்கி இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்கிள். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் டிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா IDBI ஃபெடரல் லைஃப் இன்சூரன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு பிக் எஃப்எம்மோட சேர்ந்து ஆரம்பிக்கிறோம். இது என்ன அப்படின்னா வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ரேடியோ ஃபிலிமில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ ரேடியோலேயே திரைச்சித்திரம் கேட்டீர்கள் அப்படிலாம் வந்து முன்னாடிலாம் நாடகம்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரேடியோ ஃபிலிம் பிக் எஃப்எம்லேருந்து பண்ண போகிறோம். இந்த பிக் எஃப்எம் பண்ணுற ரேடியோ ஃபிலிமில் உங்கள் குழந்தை நடிக்கலாம் அங்கிள். சூப்பரா அப்படின்றீங்களா? சூப்பர் இல்லைன்னா நீங்கள் சொன்னாலும் நான் அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுவேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நம்பர்லாம் வந்து அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கணும். டால் ஃப்ரீ நம்பர், அதாவது இது கால் பண்ணால் எந்த காசும் போகாது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் குழந்தை பேசுகிற ஏதாவது ஒரு டைலாக் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். 1800 3070 3395 180030703395. நல்ல ரொம்ப சின்னதாக இருக்கே, நல்லா புரிஞ்சுது அப்படின்றீங்களா? வேணா எடுத்துக்கோங்க அங்கிள். இதே வந்து எல்லா ஆர்ஜையும் வந்து ஒரு நாளைக்கு 47 வாட்டி சொல்லுவோம். அடுத்து ஒரு 4 நாளைக்கு எங்கள் வேலையே தான். இந்த சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம், கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளோம் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் சொல்லினே இருப்போம். ஸோ நீங்களும் அதை வந்து கேட்டனே இருக்கலாம், தேவையில்லை. டப்புன்னு வேறு ஏதாவது மாற்றிட்டு கூட போயிடலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தைக்கு இது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து பயங்கர ஈடுபாடு அப்படின்னா வந்து அதில் ஏதாவது ஒரு டைலாக் ரெக்கார்ட் பண்ண சொல்லி அப்படியே நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். ஓகேவா? ரேடியோ ஃபிலிம் குழந்தை நடிக்கும். சொல்லிட்டேன்டா, ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்ட், சாட்டிஸ்ஃபைட். இது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் டிசி வித் மீ பாலாஜி, பவர்ட் பை பொன்வன் டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் சோப்ஸ் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். ரொம்ப நாள் ஒரு ஏக்கம், திடீர்னு இப்போ தான் எனக்கும் 5 மணிக்கு ஒரு ஃபோன் வந்ததா, அந்த ஏக்கத்தை அப்படியே உங்க முன்னாடி கொட்டி தீர்த்துடலாம் அப்படின்ற
92.7 பிக் எஃப்எம்ல ஏங்கிட்டு இருக்கிற பாலாஜோட நீ கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி எந்திரமா சங்கிள். இது ரொம்ப ஒரு 3-4 இயர்ஸாகவே வந்து நான் திருப்பி உங்ககிட்ட தான் சொல்லுறேன். ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்கள் தான் உங்கள் பையன்கிட்ட போய் சொல்வீங்க, அவங்க பொண்ணிகிட்ட போய் சொல்வீங்க. இந்த காலேஜ் படிக்கிற பசங்க போலாம் இருக்கலாம், அவங்க காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்குது, செம்ம பெரிய லெவலில். இப்போலாம் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பா இன்னமா ஃபிலிம் ஃபேர் அவார்டு மாதிரி நடத்துகிறாங்களே, சைமாவா இது மாதிரி நல்லா தான் நடத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பயங்கர கிராண்டாலாம் இவங்க நடத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, ரோடாக போயிட்டு பெரிய கம்பெனியாக போயிட்டு கடையாக போயிட்டு ஸ்பான்சர் பிடிக்கிற வேலையை ஒரு 3 மாதத்துக்கு பண்ணுறாங்க. இதில் என்ன கரெக்ட் தப்பு இருக்குது? எதுக்கு சே பட்டன் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த காலேஜ் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய காலேஜ் எடுத்துக்கோங்களேன், ஒரு சீட்டுக்கே வந்து 1 கோடி ரூபா போகும் அந்த சீட்டு. மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜில் அவ்வளோ காசு வாங்குறவங்க என்ன தம்பி 3 நாள் கல்ச்சுரல்ஸ் நடத்துறீங்களா, எவ்வளோ பட்ஜெட், நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஆனால் அந்த ஓனர்லாம் ₹1 கிள்ளி கொடுக்க மாட்டேன்றாங்க. கல்ச்சுரல்ஸாக பசங்க நீங்களே போய் ஸ்பான்சர் பிடிச்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் ஏதோ இந்த யுரேகா ஃபோர்ப்ஸ்லேருந்து வரா மாதிரி தெருத்துருவாக போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி எப்படியோ பண்ணி ஸ்பான்சர்லாம் பிடிச்சிடுறாங்க. அதுவே தப்பான விஷயம் தான். காலேஜ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் முடிஞ்சால் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு நீங்கள் 4-5 பேரை போய் மீட் பண்ணி உங்களோட ஈவெண்ட் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு பாருங்கன்ற மாதிரி வேணா சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொடுக்கலாமே தவிர இன்றைக்கி அவங்க குழப்பவே ஆயிடுச்சு பசங்களுக்குலாம். இதில் 2வது கொடுமையான விஷயம் என்னன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க வசூல் பண்ணுற காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, சினிமா நடிகர், மாநாட மயிலாட கண்டஸ்டன்ட், சூப்பர் சிங்கர்ஸ், அது ரேடியோவில் இது மாதிரி தத்தக்கா புத்தகன்னு வளர்ற ஆர்ஜே, இவங்ககிட்டலாம் எதுக்கு எடுத்துன்னு போய் அந்த காசை கொடுக்கணும்? 3 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டு ஒரு 20-30 பேர் வேலை செஞ்சு அந்த கல்ச்சுரல்ஸ் ஒரு 3 நாள் நடத்தி அதில் ஒரு 50-100 பசங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செம்மையாக வந்து டேலண்ட்டை வெளிப்படுத்தினா அந்த பசங்களுக்கு அந்த காசை எடுத்துன்னு போய் கொடுக்கலாம்ல. எதுக்கு திருப்பி ஏற்கனவே காசு இருக்கிற எல்லாருக்கும் எடுத்துன்னு போயிட்டு அதுவும் இவங்களுக்குலாம் கொடுக்குறதுலாம் செம்ம கடுப்பாக தான். இதுக்கு இப்போ திடீர்னு இதை சொன்னீங்களா? இப்போ தான் என்ன ஃபோன் பண்ணி ஒரு காலேஜில் கூப்பிட்டாங்க, ஃப்ரீயாக போகிறேன்ங்களா? அது இல்லை அங்கிள், நான் ஃப்ரீயாக போகிறது இல்லை. இந்த காசை எதுக்கு இவங்க முதல்ல என்கிட்ட கொடுக்கணும்? அதுக்கு அந்த காலேஜில் இருக்கிற பசங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம்ல. எல்லா காலேஜ்லேயுமே நடிகை கூப்பிட்றதுனால தான் அவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பெருசாகுதுன்னு. அதெல்லாம் எல்லாமே நீங்கள் காலேஜ் கல்ச்சுரலாக பெருசாகலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் காலேஜ் படிக்கிற பையன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சதை சொல்லி பாருங்க. யார் சொன்னா அப்படின்னா, நான் தான் சொன்னேன்னு சொல்லுங்கள். இன்னும் அசிங்கமாக திட்டுவான். இதை அவர் சொல்லிட்டு அப்படியே நான் வந்து போயிட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்களை பார்க்குற வைக்கலும். உங்களை நீங்களா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் யூ நெக்ஸ்ட் டைம். திஸ் இஸ் பாலா சிங். டாடா பாய், குட் நைட். நம்ம கிரேட் நைட். 20 ரொம்ப நாள் ஏக்கமாக அதை புலம்பிட்டேன்.